தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 133:3. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசீதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இன்று நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, அது எங்கே? 133 சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்கின்றது. அப்படி என்றால் நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதமும் ஜீவனும் முழுமையாக கர்த்தர் கட்டளையிடுவாராம்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமாம். நம் உடன் பிறந்த சகோதரர் என்றாலும் சரிதான், உடன் பிறவாத நம் கண்முள் வாழ்கின்ற பிற சகோதரர்கள் என்றாலும் சரிதான், அவர்களுடன் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். யாரிடம் தவறு இல்லை. சில நேரங்களில் நாம் கூட அறியாமல் ஏதோ பேசி பிறர் வேதனையுடன் காணப்படலாம், அல்லது நம் சகோதரர்கள் ஏதேனும் ஒரு வாக்குவாதம் செய்து நம்மை நோக அடிக்கலாம். இப்படி மனிதர்கள் தான், தவறுகள் நடப்பது இயற்கை. ஆனால் நாம் எவ்வளோ தவறு செய்துள்ளோம். கர்த்தர் இதை நம்மிடம் பார்த்தார் என்றால் இன்று நாம் அழிந்திருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் நாம் அனுதினமும் செய்கின்ற தவறை மன்னித்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்துக் கொண்டேதானே இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டும் எப்படி மன்னிக்க மாட்டேன் என்று பிறர் செய்த குற்றத்தை மனதில் வைத்துக் கொண்டே அலையலாம்? ஆகவே இந்த தவறை கர்த்தர் இன்று நமக்கு உணர்த்துகின்றார் பிரியமானவர்களை. இதை உணர்ந்து இன்றே திருந்துவோம், பிறரை மனப்பூர்வமாக மன்னிப்போம், சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுவோம், அவர்கள் குறைச்சலில் அவருக்கு உதவி செய்வோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் இன்றிலிருந்தே 1000 தலைமுறைக்கும் கட்டளையிடுகிறார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த அருமையான செய்திக்காக கோடி நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் கூட எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளை மன்னிக்க முடியாமல் ஏதேனும் தவறுகள் செய்து அவர்கள் குறைச்சலை கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த தருணத்திற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கின்றோம் சுவாமி. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களை மன்னிங்க. நாங்கள் நின்றிலிருந்து எங்கள் சகோதரர் சகோதரிகள் செய்த தவறை முழுமையாக மன்னிப்போம், அவர்களுடன் ஒற்றுமையாக இருப்போம், அவர்களுடைய குறைச்சலில் உதவி செய்வோம் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். எங்களை அறிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களை ஆசீர்வதித்து ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.